சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் கைதான The policeman who tortured Jayaraj and Phoenix. எந்த தப்பும் பண்ணல, அதனால ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, வந்துருவாங்கன்னு தைரியமா இருந்து. ஆனா 2 பேரும் பணமா தான் வந்தாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டான அளவுக்கு கூட இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகல. இங்க ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா கூட அவரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவரா இருக்கணும் போல் இருக்கு. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்காக ஒரு சில குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க இறங்கி போராடுவாங்க. குறிப்பிட்ட மதம், அதாவது மைனாரிட்டியை சார்ந்த யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சுன்னா அதுக்காக அவங்க இறங்கி போராடுவாங்க. அந்த போராட்டத்துக்கு பின்னணியில ஓட்டு இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் ஏதோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதின்றது 10% கிடைக்கும். ஆனா இங்க இவர் அஜித் குமார், அவரை பத்தி ஏங்க யாருமே பெருசா எதுவுமே பேசவே இல்லை. நீங்க மீடியாஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் வழக்கு நடந்தப்ப கிட்டத்தட்ட 1 வாரம் அதுதான் டாபிக், தலைப்பு செய்தியாவே அதுதான் இருந்துச்சு. டிபேட் ஃபுல்லா அதை பத்தி தான் நடந்துச்சு. 1 வாரம் விடாம ஓயாம பேசிக்கிட்டே இருந்தவங்க இன்னைக்கு ஒன் ஆஃப் த நியூஸா இதை கடந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கடந்து அடுத்தடுத்த செய்திக்கு போயிட்டாங்க. அந்த ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் வழக்கு, அந்த மரணம் நடந்துச்சு பாத்தீங்களா, அது துக்கமான ஒரு விஷயம் தான். அந்த மரணத்தை பத்தி இங்க யாருமே கேள்வி கேட்கல. அதுக்கு குரல் கொடுத்தவங்களாம் இதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் என்னுடைய கேள்வியாவே இருக்குது. இந்த அஜித் அவர்கள் இறந்து போயிட்டாரு, அவருடைய உடலை வாங்க மறுத்து நேற்று அவரோட உறவினர்கள்லாம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அங்கே பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஆனால் டிபேட் ஷோவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெரிய பெரிய பிரபலமான நியூஸ் சேனல்லாம் இந்த கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவா, எவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, இதுதாங்க டிபேட் ஷோட டாப்பிக்காக இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப மீடியா நம்மளோட மைண்டை எந்த அளவுக்கு செட் பண்ணி வைக்கிறாங்கன்ட்டு. இப்ப நமக்கு தெரியுது, நம்மலாம் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட் எல்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு கிடைக்குது. ஆனா கடைக்கோடி கிராமங்கள்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் ஆண்ட்ராய்ட் போன்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் பெருசா அவங்க இதை பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நியூஸ் டெய்லியுமே எல்லார் வீட்லயும் நியூஸ் சேனல் ஓடிடும். நியூஸ்ல போட்டாதான் அவங்களுக்குலாம் தெரியும், ஓகே இப்படி ஒண்ணு நடந்திருக்கு போல் இருக்கு அப்படின்றதே. ஆனா இவங்க அதையே மக்கள்கிட்ட காட்ட மறுக்கிறாங்களே. ஒருவேளை ஜெயராஜ் ஃபெனிக்ஸோட மரணம்ன்றது ஏடிஎம்கே பீரியட்ல நடந்ததாலேயோ பலரும் அவ்வளோ ஒரு கேள்வி எழுப்புனாங்க, ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. காவல்துறையினர் ஏன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகணும், அவருடைய ஆட்சின்றது நல்லாவே இல்லை, என்னங்க இத்தனை தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு, கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க, சட்ட ஒழுங்கு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு இவ்வளோ கேள்வி கேட்டவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓரமா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா எனக்கு தெரியல. ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம திரை பிரபலங்களே எடுத்துக்கோங்களேன், அந்த ஒரு இஷ்யூ நடந்தப்போ அவ்வளோ பேர் அவங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ், இதை அவங்க ட்விட்டர்ல ஒரு ஹேஷ்டேக், எல்லா செலிபிரிட்டிஸும் அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஆனா இந்த வழக்குல யாருமே பேசலைங்க. சரி மற்றவங்களை விடுங்க, சமூகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா வீறு கொண்டு எழுந்து ட்விட் போடுவாரு, இல்ல அதை பத்தி பேசுவாரே சூர்யா. அவர் இப்ப எங்க போனாரு, ஜோதிகாவோட டூர் போயிருக்காரு. சரிங்க, அவரோட பர்சனல் டூர் போயிருக்காரு, அதெல்லாம் நம்ம குறை சொல்லல. ஒரு 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 வார்த்தையாவது எழுந்து பேசிருக்கலாம்ல. இப்ப வர எதுவுமே பேசல. ஏன் எங்கேயோ போறோம், ஜெய்பீம் படம் இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான், அதை ப்ரொடியூஸ் பண்ணதே சூர்யா தான். அப்படி இருக்கும் போது இந்த மரணத்தை பத்தியும் சூர்யா பேசியிருக்கணும்ல, பேசல. அந்த ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு முதல்வர் சில்லறையெல்லாம் செதற விட்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூலாம் கொடுத்து அந்த மக்களுக்காக நலத்திட்டங்கள்லாம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்ற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் வெளியானுச்சு. இதை பத்தி என் முதல்வர் பேசல. அந்த மரணம் நடந்தப்பவே ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தார் முதல்வர், அவங்களுக்கு நீதி வேணும், அந்த கொடூரத்தை செஞ்சவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் கனிமொழி அவர்கள் அவங்களோட மாஸ்க் ஒன்று போட்டிருந்தாங்க பாருங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப அவ்வளோ பண்ணீங்க. இப்போ உங்க பீரியட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சரி, திமுக அரசு தான் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணியில இருக்கவங்க யாருமே இதை பத்தி ஒண்ணுமே பெருசா பேசல. கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவருக்கு நீதி வேணும் அப்படின்றத பத்தி சின்னதா ஒரு வார்த்தை பொண்ணு பேசியிருக்காங்க. இந்த பக்கம் அவங்க கூட கூட்டணியில இருக்க திருமாவளவனா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க, அவங்கெல்லாம் யாருமே இதை பத்தி பெருசா பேசவே இல்லை. முன்னாடி ஏடிஎம்கே பீரியட் முடியுது, டிஎம்கே பீரியட் வந்தோடனே பல விஷயங்கள், சமுதாயத்தில் நடந்த சில குற்றங்கள் அதெல்லாம் வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த 4 வருஷத்துல இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்கலையா? நாங்கள் வேணா ஒரு லிஸ்ட் கொடுக்கட்டுமா, என்னென்னலாம் நடந்திருக்கு, எதை வச்செல்லாம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் ஏன் யாருமே பேசல? இப்போ நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னா எதை பத்தியுமே பேசக்கூடாது. நடிகர்களை ஏன் இதுல நான் குறை சொல்றேன் அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே எழும்பும். ஏன்னா படத்துல நடிக்கிறீங்களா அதோட விட்டுருங்க, எதுக்கு சொசைட்டில மக்கள் கிட்ட நடிக்கிறீங்க? அதான் என்னோட கேள்வியாவே இருக்கு. நீங்க எதை பத்தியும் பேசல அப்படின்னா எதுக்குமே வாய் திறக்காதீங்க, எதுக்குமே ட்வீட் போடாதீங்க. அப்படியே இருந்திருந்தீங்கன்னா யாருமே உங்களை கேள்வியே கேட்க போறது இல்ல. ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா பல ட்வீட் போட்டீங்க, இவங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமைதியா இருக்கிறதுனால தான் மக்கள் எல்லாரும் உங்களை கேள்வி கேட்கறாங்க. இல்லைன்னா சம்பளம் வாங்குறீங்க, நடிக்கிறீங்க, அதோட போயிட்டீங்கன்னா உங்களை யாருமே கேள்வியே கேட்க போறதே கிடையாது. வேங்கை வயல் பிரச்சனை நடந்துச்சு, இதை வச்சு ஒரு சினிமா எடுக்கலாமே. இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு சொல்லலாம். அதெல்லாம் வச்சு படம் எடுங்க, மக்களுக்கு காட்டுங்க. டிஎம்கே பீரியட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, அவங்க என்னெல்லாம் குற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத மக்களுக்கு காட்டுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று வச்சிருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்கல்ல, என்னங்க நமக்கு எதுக்குங்க வம்பு, இவங்களை எதிர்த்து ஏதாவது ஒன்று நம்ம பேச போய் நம்மளோட படத்துக்கு ஆப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்தினால இவங்க எதுவும் பேசாம இருக்காங்களோ என்னமோ தெரியல. இப்போ இந்த சம்பவத்துல அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துல சம்பந்தப்பட்ட ஒரு 6 காவல்துறையினரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வருது. ஒரு பக்கம் நல்ல போலீஸ்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க, மக்களுக்காக செய்யணும், மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லது பண்ணக்கூடிய காவல்துறையினரும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் நடக்கிறதுனால காவல்துறையினரே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் மக்கள் மத்தியில் எழும்புது. அதனால ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா தீர விசாரிங்க. 10 பவுன் காணா போயிருக்கா, 10 பவுன் என்ன அதிகபட்சம் போச்சுன்னா 10 லட்சம் வருமா? 10 லட்சமும் ஒரு உயிரும் ஒன்னாங்க? எனக்கு தெரியல. 10 லட்சத்துக்காக ஒருத்தனை அடிச்சே கொன்னு இருக்காங்க அப்படின்னா அந்த கொடூரத்தை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல அந்த அஜித்குமாரோட உடலை வாங்க மறுத்து அவங்களோட உறவினர்கள்லாம் போராடி இருக்காங்க. வலுக்கட்டாயமா நீங்க உடலை எடுத்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் அவங்க குடும்பத்தினருக்கு காவல்துறையினர் ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் வந்து 4 ஆண்டு நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் மூளை முடுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தியும் பேசுங்க. எங்க ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு சில தவறுகள்லாம் நடந்திருக்கு, நாங்க திருத்திக்கிறோம், இந்த எலெக்ஷன் அடுத்த வருஷம் நான் வரப்போகுது, இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, மக்கள்கிட்ட சொல்லுங்க இவ்வளவு தவறுகள் நாங்களும் பண்ணியிருக்கோம், திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்க இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க? இதுதான் என்னுடைய பெரிய கேள்வியாவே இருக்கு. ஸோ இதை பத்தி பெருசா ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சில மீடியாக்கள் பேசுது. ஆனா பெரும்பாலும் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில சேனல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்க. இந்த சும்மா விளையாட்டுக்கு மீம்ஸ் எல்லாம் நிறைய வரும். 200 ரூபா வந்துருச்சா, 200 ரூபா வாங்கிடும், அவங்க எங்களை கொடுத்துட்டாங்க, அதனால அவங்கள பத்தி பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி சில இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது ஓ அதுதான் உண்மை போல அப்படின்னு நம்மளே நம்பி அவங்கள கேள்வி கேட்கிற ஒரு கட்டத்துக்கு தான் தள்ளப்படுது. உண்மையாவே அஜித்குமார் குற்றவாளியாவே இருக்கட்டுமே, அவரை கொலை பண்ற அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? இப்போ சமீபமா இந்த போதைப் பொருள் வழக்குல சில நடிகர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட காட்ட வேண்டியதானே இந்த வீரத்தனத்தை. இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி சிறையிலையும் அடைச்சாங்க. ஆனா இப்போ ஈஸியா ஜாமீன்ல வந்து வெளியே தான் சுத்திட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எல்லாம் காட்ட வேண்டியதானே. இங்க அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, எவரை நம்ம அடிச்சா அவன் நம்மளை திருப்பியே அடிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, பாத்தீங்கன்னா சாயந்தரமே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க, மாவு கட்டு போட்டோம், கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு. ஏன் இது வந்து பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாம் கீழே விழவே மாட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாம் மாவு கட்டு வராதா? அது ஏன் எளிமையானவர்கள் மட்டும் கீழே விழுறாங்க, மாவு கட்டு போடுறாங்க அப்படின்ற கேள்வி வந்து பலருக்கும் இருக்கும். என்னதான் இதை பத்தி திமுக அரசாங்கமா இருக்கட்டும், அவங்க கூட கூட்டணியில் இருக்கவங்களா இருக்கட்டும் பேசாம இருந்தாலும் எதிர்கட்சிகள் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், ஏன் இப்போ வந்துச்சு டிவிக்கே, அவங்க கூட இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில மீடியாஸ் கூட இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், இதுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். நீங்க எப்ப இதை பத்தி பேச போறீங்க? நீங்க என்னைக்கு இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க, நம்மளால இனிமேல் எந்த தப்பும் பண்ண முடியாதுப்பா, தப்பு பண்ணா கேள்வி கேட்பாங்க அப்படின்ற நிலைமை வந்தா மட்டும்தான் இங்க சிலர் அந்த பயத்தோட அவங்களோட வேலையை உண்மையா பார்ப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்.
இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.